ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 9.1 டால்பி அட்மாஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை திருவொற்றியூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ப்ராடக்ட்டு எல்லாமே நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் எடுத்திருந்தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டார்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே நம்ம அந்த ஒயரிங்லாம் மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒயரிங் லே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஓவராலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 9.1 டால்பி அட்மாஸ் செட்டப் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனுடைய வீடியோஸை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் வீட்டில் ஸ்பீக்கர் கேபிள் எல்லாமே டாக் பிராண்ட்லேயும், பனானா பின் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பனானா பின் யூஸ் பண்ணுறதுனால கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூமே உங்களுக்கு இருக்காது. ப்ளஸ் சப்வூஃபர் கேபிள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெனரே பிராண்டில் மேட் இன் ஜப்பான் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் வீட்டில் கேபிள்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமரும் நீங்கள் என்ன போடுறீங்களோ போடுங்க, எனக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த விஷயம் வரக்கூடாதுன்னு கஸ்டமர் நம்மள்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அடுத்தது கேலிப்ரேஷன் ப்ராசஸ். கேலிப்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் பிளேஸில் நம்ம டோட்டலாக 9.1 சேனல் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 9.1 சேனல் நம்ம கேலிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கேலிப்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான். ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேலிப்ரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த கேலிப்ரேஷன் மூலிமா அந்த ரூமோட அனலைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரூமில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ரூமில் என்ன ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது, ஃப்ரீக்வன்சியில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, அது அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் எல்சிஆர், சரவுண்டு, சபூஃபர் எல்லாமே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் பிளேஸில் ஒரு 9.1 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கேலிப்ரேஷன் மற்ற ப்ராசஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க, டெமோ வீடியோ பார்த்துட்டிங்க. ஸோ அடுத்து ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் எனக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கஸ்டமர் நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ணியிருந்த ஏவி ரிசீவரை பார்த்துட்டிங்கன்னா பைனியர் பிராண்டில் LX304 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணோம். ஸோ டால்பி அட்மாஸ், ஐமேக்ஸ், டிடிஎஸ்எக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் கண்டிஷன், அதாவது ஒரு டெமோ யூனிட்டை தான் நம்ம அந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 5.0 பார்த்துட்டிங்கன்னா டெஃபினிட் டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டெஃபினிட் டெக்னாலஜியில் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். சேட்டலைட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இது. ஸோ சேட்டலைட்லேயே கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் சேட்டலைட்டாக வரும். இதோட மாடல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா Pro 100 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு லெஃப்ட் ரைட்டு சென்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் சொனடைன் பிராண்டில் 10 இன்ச்சஸில் ஆக்டிவ் சப்வூஃபர் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது ஒரு ஃப்ரண்ட் ஸ்டேஜில் நம்ம ஒரு மேங் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெபிளைசர்.
ஸ்டெபிலைசரை பொறுத்த வரைக்கும் சர்வோ ஸ்டெபிலைசர் நம்ம வந்து கஸ்டமர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். இந்த சர்வோ ஸ்டெபிலைசரை கீழே ஹேங் பண்ண வேணாம், அந்த ரூமுக்கு பேக்கில் லேப்டில் வந்து நாங்கள் மவுண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நாய்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த ரூமோட பேக் சைடில் இருக்கக்கூடிய லேப்டில் வந்து நம்ம ஹேங் பண்ணி அங்கே ஒயரிங்கில் எப்படி நம்ம அதை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறதுனால வோல்டேஜ் இஷ்யூ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரே வோல்டேஜை வந்து உங்களுக்கு இது கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஹை வோல்டேஜ் வந்தாலும் கட் பண்ணி கொடுத்துரும், லோ வோல்டேஜ் வந்ததுன்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும், ப்ளஸ் பூஸ்டிங்கும் பண்ணி கொடுத்துரும். ஸோ அடுத்தது அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு ஹைட்டுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட்டு ஹைட்டுக்கு எல்டாக்ஸ் பிராண்டில் மானிட்டர் ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கர்ஸும், டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஸ்பீக்கர்ஸ், அதாவது இங்கே வந்து ஃபால் சீலிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஃபால் சீலிங்கோட ஹைட் கம்மியாக இருந்ததுனால ஸோ நம்ம ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அந்த பாக்ஸுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து மேக் பண்ணி அதில் கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு 9.1 அப்படிங்கிறதுனால டால்பி அட்மாஸுக்கு 2 பேர் ஆஃப் நம்ம அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது சரவுண்ட் ஸ்பீக்கர். சரவுண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் லெஃப்ட்டு ரைட்டுக்கு சரவுண்டும், சோபாவோட மேலே பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸோட டாப் ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டாப் ஸ்பீக்கரை பார்த்துட்டிங்கன்னா மோனோ ப்ரைஸ் பிராண்டில் கேலிபரி சீரிஸில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஒரு பாக்ஸு மேக் பண்ணி கொடுத்து அது மூலிமா வந்து நம்ம ஃபால் சீலிங் வந்து ஹேங் பண்ணியிருந்தோம். சரவுண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்டில் வந்து ஹேங் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் ஒரு 9.1 டால்பி அட்மாஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருந்தோம். ரூம் வந்து ஒரு சின்ன ரூம் அப்படிங்கிறதுனால இந்த ரூமில் ஒரு 9.1 செட்டப்பில் வந்து அட்மாஸில் ஃப்ரண்ட்டு ஹைட்டுக்கும் டாப் ஸ்பீக்கருக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரூமில் வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. கஸ்டமர் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் நம்மளை வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேக்கேஜஸ், அதாவது ப்ராடக்ட்டு, இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இதில் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை நேரில் பார்க்கணும், டெமோ பார்க்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டெமோ ரூமுக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும், டெமோ நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ எங்களுடைய இந்த டெமோ ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்குது. ஸோ வீடியோட லிங்க்கில் நான் வந்துட்டு லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.